நாம் தினமும் பார்க்குறோம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு மலை. அது தினந்தோறும் நம்ம பார்த்து பழகிட்டோம். ஆனால் நமக்குள்ள ஒரு கேள்வி, இந்த மலை எப்படி உருவாயிருக்கும்? ஒரே இரவில் உருவாயிடுச்சா இப்படி, இல்லை யாராவது கட்டினாங்களா? அப்படி இந்த கேள்வி தினம் நம்மகிட்ட அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மலை ஒரு பூமி எழுதின கோடி வருஷ வரலாறு. அப்படிப்பட்ட வரலாறுக்குள்ள இன்னைக்கு நாம போக போறோம். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. நீங்க நிறைய பேர் வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு மேலும் உற்சாகத்தை கொடுக்கும். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்க வர்மா ஸ்டுடியோ ஆஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம காலடி கீழே இருக்கக்கூடிய பூமி அமைதியா இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். ஆனா அது நகர்ந்துகிட்டே இருக்கு. மெதுவா, மிக மெதுவா, மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு நகர்ந்துகிட்டே இருக்கு. பூமியோட மேல் பகுதி ஒரே துண்டா இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். இல்லை, அது பல பிரிவுகளா, பெரிய பெரிய பிரிவுகளா பிரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட பிரிவுகள்லாம் நகரும், தள்ளும், மோதும். இது இன்னைக்கு இல்லை, நேத்து இல்லை, பல கோடிக்கணக்கான வருஷமா இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ உதாரணமா ஒரு பாயோட விரிப்பை ரெண்டு பக்கமும் அழுத்தம் கொடுத்து பாருங்க, அது நடுவுல சுருண்டு மேலே எழும். அதே மாதிரி தான் பூமியினுடைய அழுத்தத்தினால மேலே எழும்போது தான் மழை உருவாகுது. ரெண்டு பெரிய நிலப்பகுதி ஒன்னோடு ஒன்று தள்ள ஆரம்பிச்சா கீழே இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாம் அழுத்தம் தாங்காம மேலே எழுந்து வரும். இது ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷம் இல்லை, லட்சக்கணக்கான வருஷம் இல்லை, கோடிக்கணக்கான வருஷங்களா இப்படிதான் நடக்குது. முதல்ல ஒரு உயரமாகும், உயரமான பாறை மாதிரி வரும், அதுக்கப்புறம் மேடா வரும், அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மலையா வரும். இது நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சில மலையெல்லாம் மனுஷன் பறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஆக இது மனுஷ வரலாற்றில் விட பழமையான வரலாறு கொண்டது. எல்லா மலைகளும் ஒரே மாதிரி பிறக்கல. சில மலைகள் பூமியினுடைய கீழே இருந்து நெருப்பிலிருந்து பறந்திருக்கு. அப்படி கீழிருந்து உருகின பாறைகள் மேலே வரும், வெளியேறும், குளிரும், திரும்பவும் வரும், திரும்பவும் குளிரும். இப்படி அடுக்கடுக்கான ப்ராசஸ்னால தான் ஒரு பெரிய உயரத்தை எட்டும். அது மலையா மாறும். இதுதான் நெருப்பிலிருந்து பிறந்த மலை. பூமிக்குள் இருந்த தீ தான் ஒரு நாள் மலையா நின்றது. ஒரு மலை உருவானதுனால அது அப்படியே நிற்காது. காத்தடிக்கும், மழை பெய்யும், வெயில் தாக்கும். வெயில் தாக்குறதுனால பாறைகள் மெதுவா உடைய ஆரம்பிக்கும். அப்படி உடையக்கூடிய பாறையிலிருந்து சின்ன சின்ன துகள்கள் வெளியில வரும். அந்த துகள்கள் நீரோட கலந்து கீழே போகும். இதுதான் இயற்கையோட மெதுவான வேலை. நாம ஒரு மலையை பார்க்கிறோம், ஆனா இயற்கை அதை தினம் மாத்திக்கிட்டே இருக்கு. ஒரு மலை என்று சொன்னா அது கல் மட்டும் இல்லை, அது வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழையை பிடிச்சுக்கும், நீரை சேமிச்சு வச்சுக்கும். மரங்களுக்கெல்லாம் வீடு, விலங்குகளுக்கெல்லாம் பாதை, பறவைகளுக்கெல்லாம் அதுதான் மலைதான் உலகம். அப்படி ஒரு மலை இல்லைன்னா அதோடு சேர்ந்து நூற்றுக்கணக்கான உயிர்கள் பாதிக்கப்படும். ஒரு மலை மேலே பெய்யக்கூடிய மழையை பூமி சேமிச்சு வைக்கும். ஓடையா வரும், கிணறா வரும், ஆறா வரும், மனிதர்களுக்கு வாழ்க்கையா மாறும். ஒரு மலை உருவாகிறதுக்கு கோடிக்கணக்கான வருஷத்தை எடுத்துக்குது. அழுத்தம், நெருப்பு, காத்து, மழை எல்லாமா சேர்ந்துதான் ஒரு மலை உருவாகுது. ஆனா அதை உடைக்கிறதுக்கு ஒரு சில வருஷம் இருந்தா மட்டுமே போதும். பாறைகள் உடைக்கக்கூடிய சத்தம் கேட்குது, லாரிகள்லாம் போகுது, தூசிகள் மாறுது. ஒரு பழமையான வரலாறு மெல்ல மறைஞ்சு போகுது. ஒரு மலையை நாம பார்க்கும்போது அந்த மலையை ஒரு கல்லா பார்க்கக்கூடாது. இயற்கையோட கோடிக்கணக்கான வருஷத்தினுடைய உழைப்பை பார்க்கணும். இயற்கையோட பொறுமையை பார்க்கணும். ஏன்னா ஒரு மலை மறைஞ்சு போச்சுன்னு சொன்னா ஒரு காலம் அழிஞ்சு போகும், உலகமே அழிஞ்சு போகும். மலைகள் பேசாது,
அதனுடைய வரலாறு என்றைக்கும் நிலைச்சு நிற்கும். அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான வருடங்களை வரலாறாக பெற்று உருவான அழகான மலையை தனி மனிதர்களாலும் அரசியல் பின்புலத்தாலும் பணத்தாலும் சுய லாபத்திற்காக ஒரு மலையையே காணாமல் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை செய்பவர்கள் உண்மையிலேயே மனிதர்கள் தானா? நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.